அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. ஒரு 20 வயசு பையன் 16 வயசு பொண்ணை லவ் பண்ணான் அப்படின்னால் இப்பொழுது அவன் மீது போக்சோ விழுவது சாதாரணமாக போய்விட்டது. இப்படிப்பட்ட ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகின்றது. என்னாச்சு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னால் போக்சோ வழக்கு அப்படிங்கிறது சாதாரணமாக போயிடுச்சுன்னு சொல்லலாம் மக்களே. இதில் ரிமாண்ட் ப்ரொசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னால் மேக்ஸிமம் போக்சோ வழக்கில் கைதாகக்கூடியவர்கள் ஒரு சில நபர்கள் குழந்தையோட தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதை அவங்க அங்கே சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலான வழக்கில் பார்த்தீங்கன்னா 20 வயசு பையன், 21 வயசு பையன், 25 வயசு பையன் அவன் 16 வயசு பொண்ணை லவ் பண்ணான், 17 வயசு பொண்ணு லவ் பண்ணான், அந்த பொண்ணும் லவ் பண்ணுச்சு, இது வெளியே வருது, இது வழக்காக பதிவு பண்ணப்பட்டுருச்சு, உடனே போக்சோ போட்டாங்க அப்படிங்கிற வழக்கை பெரும்பாலும் பார்க்க முடிகின்றது. இப்படிப்பட்ட ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆனந்த் வெங்கடேஷ் ஜே அவர்களுடைய தலைமை பெஞ்சில் குவாஷுக்கு வருது. என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தா 20 வயசு பையன் 16 வயசு பொண்ணை லவ் பண்ணியிருந்திருக்கான். இதுதான் வழக்கு. ஸோ இந்த வழக்கில் அந்த பொண்ணு வீட்டில் தெரிஞ்சு போனது அந்த பொண்ணு வீட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்ததுமே அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த பையன் மேலே போக்சோ போட்டாங்க. இப்போ எப்படி குவாஷ்க்கு வந்திருக்காங்க, ஏன் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தால், குவாஷுக்கு வந்திருக்கிறது யாரால் வந்திருக்காங்கன்னா அந்த பொண்ணு, அந்த பொண்ணுடைய அம்மா, அந்த அக்யூஸ் சம்மந்தப்பட்ட அந்த பையன் 20 வயசு பையன். இப்போ இந்த வழக்கை கொடுத்ததே அந்த பொண்ணோட அம்மா தான் வழக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்களே குவாஷுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிந்தது. இப்போது என்னன்னால் இதில் ஆனந்த் வெங்கடேஷ் ஜே அவர்கள் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சில விஷயங்களில் அப்சர்வேஷன் கொடுத்துருக்காரு என்ன பார்த்தாக வேண்டும். அதை ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருனால், சென்னை உயர்நீதிமன்றம் போக்சோ வழக்கை சீரியஸாக பார்க்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் அடலசன்ட் ஏஜில் அப்படிங்கிறது இயற்கையான ஒரு விஷயம். இதில் பெண்கள் முக்கியமாக 16 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க இயற்கையாக தோன்றக்கூடிய அந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு சில விஷயங்கள் அந்த ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸில் வரக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் அந்த பெண்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது அது இயற்கைக்கு மாறாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சம்மந்தப்பட்ட அந்த பையன் மேலே வழக்கு போடுறதுன்றது இந்த பெண்களை உளவியல் ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் மேற்கோள் காட்டுகிறார். அது மட்டும் இல்லாமல் சபரி வர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற ஒரு வழக்கில் இதே மாதிரி அந்த பையன் 16 வயசு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான்றதுனால அந்த பையன் மேலே ஒரு போக்சோ போடப்பட்டது. இந்த வழக்கை மேற்கோள் காட்டி சொல்லி அப்போ என்ன சொல்லியிருக்காரு ஆனந்த் அப்படின்னா, தயவு செய்து இந்த போக்சோ வழக்கில் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் குறைங்க, 18 வயசுன்றதை 16 வயசுக்கு குறைச்சிருங்க. ஏனென்றால் இது பின்னாட்களில் ஏகப்பட்ட பிரச்சனையை உருவாக்கும். பெண்களுடைய இயற்கையாக வரக்கூடிய அந்த உணர்வுகளை கூட அவங்க வெளிக்காட்ட முடியாமல் போய்விடும். ஏன்னா பெண்கள் 16 வயசு பொண்ணு ஒரு 18 வயசோ 19 வயசில் இருக்கக்கூடிய பையனை இந்த பொண்ணே லவ் பண்ணுறா, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான்னா கூட ஐயோ இந்த பொண்ணை லவ் பண்ணால் போக்சோ போட்டுருவாங்க அப்படிங்கிற பயத்தில் அந்த பசங்க ஒதுங்கி போகும் பொழுது இந்த பெண்கள் உளவியல் ரீதியாக பாதிப்படைகிறாங்க. அதனால் முக்கியமாக லெகிஸ்லேட்டிவ், அதாவது முக்கியமாக நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த சட்டமன்றம், இன்ஃபேக்ட் லோக்சபா, அவர்கள் இந்த போக்சோவுடைய சட்ட திருத்தத்தை கொண்டு வாங்க, அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு சபரி வர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ்லேயே இதை மேற்கோள் காட்டியிருந்தும் இங்கே சட்ட திருத்தம் கொண்டு வரப்படவில்லை. ஸோ அதை மேற்கோள் காட்டுறாரு இங்கேயுமே. அடுத்த சொல்கிறாரு, கோர்ட்டில் இந்த வழக்கு குவாஷ் அப்போது அந்த பொண்ணை தனியாக கூப்பிட்டு பேசும்பொழுது நீங்கள் லவ் பண்ணியாமான்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு தாலி எடுத்து காட்டியிருக்கா. சார் லவ் மட்டும் பண்ணல, நாங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் ஒன்றா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த வழக்கால் எனக்கும் என் கணவருக்கும் உள்ள வாழ்க்கையே இந்த பிரச்சனைக்கு உள்ளாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மட்டும் கிடையாது மக்களே, இதில் இன்னொரு பிரச்சனையை பார்க்கணும். அதாவது 16 வயசு பொண்ணு 20 வயசு பையனை லவ் பண்ணுறாங்க அப்படின்னால், அப்போ அந்த 16 வயசு பொண்ணும் 20 வயசு பையனும் ஒன்றா இங்கே பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னால், இதனை சைல்ட் லைனில் யாராவது இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணுறாங்க அப்படின்னா உடனடியாக சைல்ட் லைன் அந்த 16 வயசு பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு
அந்த பொண்ணு அடம் பிடிக்கும், இல்லை நான் ஒரு லவ் பண்ணுறேன் அப்படின்னா உடனே இந்த இவங்க சொல்லுவாங்க, இல்லை உங்கள் வயசு பத்தாது, சட்டம் தான் சொல்லுது, நீ லவ் பண்ணுற ஏற்றுக்காது சட்டம். ஸோ அதனால் வந்து அந்த பையன் மேலே வந்து வழக்கு போட்டு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் போகும்னு சொல்லிட்டு போக்சோ போட்டுருவாங்க. இந்த மாதிரி வழக்குகளில் பார்த்திங்கன்னா அந்த சைல்ட் லைன்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கும் அந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கும். இந்த மாதிரி ஒரு வழக்கு அலகாபாத் நீதிமன்றத்தில் வருது. அப்போது இதே மாதிரி ஒரு 20 வயசு பையன் 19 வயசு பையன் 15 வயசு பொண்ணு திருமணம் பண்ணியிருக்கான். திருமணம் பண்ணி குடும்பம் நடத்திருக்கா. அவங்க போகிறாங்க, இதை சைல்ட் லைனில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு உடனே இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணி அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது பெயில் அப்ளை பண்ணுறாங்க அந்த பையனுக்கு. பெயிலில் இந்த பொண்ணு வரா வந்து என்ன சொல்கிறான்னா, என் புருஷனை நீங்கள் வெளியே விடுங்க, இல்லைன்னா நாளைக்கு நான் தற்கொலை பண்ணிப்பேன். என் தற்கொலைக்கு காரணம் நீதிபதி நீங்கள் எது சேர்த்து போயிருன்னு சொல்கிறாங்க. சொன்னது அந்த கோர்ட்டில் எல்லாம் அதிர்வு ஏற்படுது. ஏன்னா இப்படி பேசி இந்த பொண்ணு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, ஏன்னா நாங்கள் திருமணம் பண்ணி ஒரு வாரத்தில் எங்களை பிரிச்சுட்டு கொண்டு போயிட்டாங்க என் புருஷனை. இது வந்து என்னை அவ்வளோ தூரம் மனசில் பாதிக்கப்பட்டுட்டேன். நான் ஒரு வாரத்தில் கொண்டு போனது மட்டும் இல்லாமல் பெயில் அப்ளை பண்ணுறதுக்கே 15 days ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ நாளாக நான் புருஷனை பிரிஞ்சிருக்கேன். என் புருஷனை நீங்கள் பெயிலில் விட்டுருங்க. நாங்கள் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, யாரோ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. யாரும் சொல்ல தெரியல, அந்த பொண்ணுக்கு சைல்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, யாரோ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையாக வச்சு நீங்கள் என் புருஷனை கைது பண்ணி கொண்டு போயிட்டீங்க. இது எனக்கு உளவியல் ரீதியாக ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. நீங்கள் இப்போ என் புருஷனை நீங்கள் விடலைனால் நான் நிச்சயமாக தற்கொலை பண்ணிப்பேன் நாளைக்கு. என் தற்கொலைக்கு காரணம் இந்த நீதிமன்றம் மற்றும் நீதிபதினு சொல்லிட்டு she says she will write a letter. இதை கேட்டதுமே நீதிமன்றம் கொஞ்சம் பயப்படுறாங்க, அதிர்வு ஏற்படுது அந்த இடத்துல. உடனடியாக அந்த கம்ப்ளைண்ட்டை இவங்களே நலன் வாய்ட் பண்ணி அந்த நபரை வெளியே விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சிக்கல், இந்த பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா பூரா இருக்குன்றது மேற்கோள் காட்டார் அனுபவிச்சியவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்தியா பூரா இந்த போக்சோ வழக்கில் 18லேருந்து 16 குறைங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன வந்து லோக்சபாவில் சொல்கிறாங்கன்னா, அப்படி குறைச்சா உங்களுக்கு சைல்டு மேரேஜ் அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த வழக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த பையன் மீது போடப்பட்டது 2 செக்ஷன்ஸ், ஒன்று போக்சோ, ஒன்று சைல்டு மேரேஜ் ஆக்ட். ரெண்டையுமே அவர் உடைக்கிறார். என்ன சொல்கிறாருனால், இந்த பெண்ணும் இந்த பையனும் திருமணம் பண்ணி வாழ்கிறதுன்றது இயற்கையாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு படைப்பு. அது மட்டும் இல்லாமல் சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு சட்ட உரிமை. இது ரெண்டையுமே இப்படி ஒரு ஆக்டின் மூலியமாக 2 பேரோட உணர்வை கட்டுப்படுத்தி வச்சு அந்த பையனை வந்து ஜெயிலில் அனுப்பணும் அப்படிங்கிறது இது தவறான ஒரு வழின்னு சொல்லிட்டு அந்த கேஸை அவர் குவாஷ் பண்ணி முடிச்சு விட்றாரு மக்களே. இப்போ இன்னொரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடந்த ஒரு வழக்கு. இந்த மாதிரி இந்தியா பூரா ஏகப்பட்ட வழக்கில் பார்த்தீங்கன்னா 16 வயசு பொண்ணை திருமணம் பண்ணிட்டாங்கன்னு நிறைய வழக்கில் போக்சோ போடப்பட்டு இந்த சம்மந்தப்பட்ட பையன் கன்விக்ஷனும் ஆகிறான், சில இடங்களில் ரிமாண்ட் பண்ணவும் பட்டிருக்கான். இப்போ இவன் வாழ்க்கையில் என்ன ஆகிறது அப்படிங்கிற பெரிய கேள்விக்குறி இருக்கின்றது. நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு எம்பியை, அவர் அங்கே போயிட்டு பார்லிமெண்ட்டில் உட்காந்துட்ருக்காரு. ஆனால் அவர்கிட்ட இந்த லெகிஸ்லேட்டிவ் பாடி கிட்ட இந்த மாதிரி ஒரு போக்சோ ஆக்டில் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வாங்க, வயசை குறைங்கன்னா குறைக்க மாட்டேன், அது வந்து சைல்டு மேரேஜ் ஆக்டுக்கு வந்து ஊக்கப்படுத்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சைல்டு மேரேஜ் ஆக்ட் போட்டதையே அந்த பொண்ணு வாழ ஆசைப்படுறன்றப்ப நீங்கள் என்னத்தையா பண்ண முடியும்? இது மியூச்சுவல் கன்சென்ட் தான். அந்த பொண்ணு லவ் பண்ணுறது இயற்கையான விஷயம், அது எங்கேருந்தோ சேர்க்க கொண்டு வர, யாரும் நிர்பந்தப்படுத்தலை. அப்போது அந்த விஷயத்தில் நீங்கள் வயசை குறைக்கிறத தப்பே இல்லை அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாலும் சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு ரெடியாக இருக்க மாட்டேங்கிறாங்க நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள். இப்போ என்ன ஒரு பிரச்சனை மக்களே, என்ன ஒரு விஷயம்னால், நாளைக்கு இதே போக்சோ வழக்கு கூடிய விரைவில் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த சட்ட திருத்தம் செய்வதற்காக அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் அவர்கள் குடும்பத்தில் வரும்பொழுது தான் இந்த சட்ட திருத்தம் எவ்வளவு முக்கியமான தேவை அப்படிங்கிறதை அவங்க புரிந்து கொள்வார்கள். அப்படி புரிந்து கொண்டு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், போக்சோ கேசஸில் ஏஜ் ஃபேக்டர்ஸை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது மூலதனமான ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. அதற்கு பிறகு இந்த போக்சோ வழக்கில் இவங்க பண்ணக்கூடிய ப்ரொசீடிங்ஸ், இந்த சிஆர்பிசின்பாங்க, இந்த சிஆர்பிசி வந்து மிகவும் அஜெண்டா பண்ணுவதற்கும் பொய் வழக்கு போட்டு ஒருத்தர் உள்ள தள்ளுறதுக்கும் ஏதுவாக இருக்கின்றது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அது அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட வேண்டும். 2 அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்தால் மட்டும்தான்
இங்கே பொது ஜனம் பாதிக்கப்படாமல் இருக்கும். நான் நினைக்கிற மக்களை கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் இப்போ 2024 எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, சென்ட்ரல் எலெக்ஷன்ஸ். 2029 எதிர்க்கட்சிக்காரங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போக்சோ வழக்கில் சட்ட திருத்தம் கொண்டு வருவோம் சொல்லிட்டு கூட பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.